Hello, my dear sweetheart. How are you? Stupid. Nonsense. I am sorry. Madam. Madam. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க இல்லாம இனிமே என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பின்னையாமா கத்துன? ஐயோ, இவர் என்ன பார்த்து விசில் அடிச்சதுக்காகவோ இல்ல இடிச்சதுக்காகவோ கத்தலைங்க. எங்க ரெண்டு பேரும் கல்யாணமே 2 வருஷம் ஆச்சு. அத மறந்துட்டு இன்னும் என் பின்னாடி விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்காரே நினைச்சுதான் கத்துனேன். நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சா? இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல? ஐயோ, இந்த கட்டாவை எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு புரியல. கருமம். எனக்கு ஞாபகம் மறதி வியாதிக்கிறது மறந்துட்டேன். இதுதான் சரியான தற்கொலை. தூக்க மாத்திர வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது. இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஹலோ பிரதர், 1 மினிட் நில்லுங்க. ப்ளீஸ் ஸ்டாப். கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டேன். இப்போ இங்க பிரச்சனை. தட் இஸ், கழுத்துல டை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். கமான், கூட்டப்படாதீங்க, என் கழுத்து தானே. கமான், மாட்டி விடுங்க சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு. சாக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே. சரி. டை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்குமே பிடிக்கல. அதனால இந்த கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல? என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல. என்ன ஞாபகம் மறந்து திட்டுறா. ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்குதுங்க. இத பார்த்தா நாய் எல்லாம் குறைக்குது. குறைகெல்லாம் படிப்பு காட்டுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல. சாக வேண்டியதுதான். Come on, proceed. Quick, quick. Thank you. 1 minute. நீ சாகிறதுக்கு முன்னாடி என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாவு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது நானும் என் பொண்டாட்டியும் தான். எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி, நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன். இரிய, சாகிறதுக்கு அவசரப்படாது. என் கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்ல, கேட்டுட்டு அப்புறமா சாவு. என் கழுத்துல கல்ல கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, எனக்கு சாவு வராது. அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன். எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லிருக்கானே. ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா நான் மட்டும் சாகல. ஏன்னா நான் கல்லு. அப்படா இந்த கல்ல தூக்கி போட்டுட்டு சாகலாங்களா? நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன்? அதான் கல்ல கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே. இது என்னது? இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது? கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு. மேல இருந்து பாத்துக்கிட்டா இருக்கா, விழுந்து காப்பாத்தியா? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்சே. உனக்கு நீச்சல் தெரியாதா? இன்று மறக்காமல் பல் பிடுங்க வேண்டும். டாக்டர், என்ன பல்ல புடுங்கணும். ஓகே. எந்த பல்லு?
ஏன் டாக்டர் குழப்புறீங்க? அதத்தான் மறந்துட்டேன். நீங்களா பார்த்து புடிங்கிடுங்க. சரி வாய் தர. என்ன என்ன? எங்க போயிட்டு வரீங்க? பல்ல புடுங்கிட்டு வரேன். ஏன்? இன்னைக்கு மறக்காம பல் புடுங்கணும் நீ தானே சொன்ன. எழுதி வேற கொடுத்த. ஐயோ, நான் ஏன் பல்ல எல்லாம் புடுங்கணும்னு சொன்னேன். இப்ப நீங்க உங்க பல்ல புடுங்கிட்டு வந்து வாய் வீங்க அனுமாரமான நிக்கிறீங்களே. நீ பல்ல புடுங்கணும்னு நான் சொன்னேன். இது ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? துட்டு இல்ல சும்மா நின்னு பாரு. போயிடாத. போயிடாந்தால் ஒரு புடி மண்ணாடி வச்சுட்டு போ. மானம் கட்ட பசங்க. இங்க கவனி. மெட்ராஸ், மைசூர், பம்பாய், கல்கத்தா, கராச்சி, டில்லி, கொழும்பு, ஹைதராபாத், பாட்னா, குவைட்டா, லாகூர், பிஷாவர், சிம்லா, அலகாபாத், லக்னோ, காசி, ரங்கூன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், திருவனந்தபுரம், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஷாங்கை, கான்பன், டோக்கியோ, ஈடன், சுயஸ், அங்காரா, லண்டன், பாரிஸ், ரோம், பெர்லின், ஏதன்ஸ், வியன்னா, வாசா, மாஸ்கோ, எடின்பர்க், நியூயார்க், ரியோ டி ஜனீரோ, கைரோ, கேப் டவுன், கான்பரா, அடிலட், சிட்னி. இத்தனை ஊரலை சுத்தி பிரఖ్యాతి பெற்ற என்னுடைய பாம்புகள். பாம்புலயே எத்தனை விதம் இருக்கின்றது சார். அதுல கட்டி விரியன் சொல்றான், கண்ணாடி விரியன் சொல்றான், நல்ல பாம்புக்கு சொல்றான், பச்சை பாம்புக்கு சொல்றான். சார் இந்த பாம்பு கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ, விஷம் ஏறாது. ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி. கையில கட்டு, முண்டாவில கட்டு, கழுத்துல கட்டு, ஆனால் இடுப்பிலை மாத்திரம் கட்டாதே. ஏனென்றால் அங்கேதான் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது. இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கைக்கு சாவிங்கோ. மஸ்தான் சொல்லிவிட்டான், மஸ்தான் சொல்லிவிட்டான். கடக்காரர சொல்லுபா. ஒரு நல்ல பொள்ளங்காயா, நீளமான பொள்ளங்காயா குடுங்க. சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வருமா? இங்க இருக்கிறதுல எதை வேணாலும் கண்ணு மூடி எடுத்துக்கப்பா. எல்லாமே நல்லதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்களே சொல்றீங்க எல்லாமே நல்லதுன்னு. நல்லதுல ஒண்ணே எடுத்துக்கினா போச்சே. அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க, அப்புறம் சந்திப்பான். என்னது தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது? தெரு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? கர்ப்பத்தோட போகணும். எந்த வழியா போகணும்? இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல லெஃப்ட்ல. என்ன ஆச்சு இவனுக்கு? தொடப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான். இந்த பொருளகாய வெட்டி கறி பண்ணு. எனக்கு ஞாபகம் மறந்து உனக்கு திட்டுவாயி ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு. இன்னைக்கு மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன். இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும். என்ன இது, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு பாக்கெட் சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் தரேன் சார். பில்ஸ் கிங் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துறாதீங்க. கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் கொடுங்க. என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார்.
எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? நான் சிகரெட் குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம். என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போறதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு அப்ப வயசு 13. சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பட்டாசு மாதிரி வெற்றி தள்ளிடுவேன். 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். அன்னைக்குதான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சது. இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்பமே வெடிச்சு போச்சு. ஏன் எல்லாரும் காதை மூடிக்கிறீங்க? சிகரெட் பிடிச்சா புகை வரும், மூக்க மூடுறது நியாயம். மூக்க மூடுறதுக்கு பதிலா காதை முடிக்கிறீங்க, காதை முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க முடிக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. வாயில இருக்கிறது சிகரெட் இல்ல, பட்டாசு தாட்டை யாராவது சொல்லிருக்க கூடாதா?